இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 37வது சங்கீதம் 39வது வசனம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்களை குறித்து வேதாகமம் எங்கெல்லாம் சொல்லுதோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம். நாம் உண்மையிலேயே நீதிமான் தானா அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீதிமான்கள் தான். நம்முடைய நீதினால் அல்ல, நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதுனால அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்ததுனால நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அவரால் தான் நாம் நீதிமான்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் சந்தேகமே படாமல் அதை விசுவாசிக்கலாம். அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கு கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தான் இன்றைய வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். உலகத்தில் உள்ள மனுஷங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு, அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார வசதி, அதாவது அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணபலம், ஆள்பலம், இதுதான் ஒரு மனுஷனை வியாதியிலிருந்து தப்பிக்க செய்து, ஒரு பலவீனத்திலிருந்து, பொருளாதார நெருக்கடியிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை செய்து. ஆனால் நமக்கு அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க. உங்களுக்காக தான் தேவன் இன்றைய வார்த்தையை பேசுகிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஒரு விடுதலை அல்லது இரட்சிப்பு வரப்போகுது. யாருக்கு யார் ஆதரவாக இருந்தால் கூட உங்களுக்கு கர்த்தரே ஆதரவாக இருக்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களுக்காக பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவீங்கப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாஞ்சைகளையும் அப்பா இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்ற போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. எல்லா ரிக்வெஸ்ட் மெசேஜுக்கும் அப்பா நீங்கள் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக பிள்ளைகளை அப்பா இன்றைக்கு நீங்கள் தொட போகிறீங்கப்பா. ஆமென். அவங்க கூட நீங்கள் பேச போகிறீங்கப்பா. அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைக்கு வசனத்தில் நீங்கள் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்க ஏசப்பா. நீதிமான்களாக என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். எங்களுடைய இரட்சிப்பு உம்மால தான்ப்பா வரும். ஆமென். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும்னு வசனம் சொல்லுதுப்பா. இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறதுனால எங்களுடைய இரட்சிப்பு, எங்களுடைய விடுதலை அப்பா உம்மால மட்டும்தான்ப்பா வருது. இக்கட்டான காலத்தில் அப்பா நீங்களே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீங்கப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறப்பா நிறைய பிள்ளைங்க இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்கப்பா. எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்பா. அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய சூழ்நிலையிலிருந்து அவங்களால தப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வேதனையோடு இப்போது என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா. அவங்கள பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா. ஆமென். இந்த இக்கட்டு காலத்தில் நீங்களே அந்த பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கேன்னு சொல்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்மை புகழுகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் மாத்திரம்தான்ப்பா. ஆமென். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இப்பொழுது பேசப்படுகிற வார்த்தை என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்காக தேவன் பேசுகிறது. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் பேசுகிறத சபையில் காதுள்ளவர்கள் கேட்கட்டும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் தேவன் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தைகளை உங்களுக்கு காதுகள் இருக்கும்போது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்க போகிறீங்க. நிச்சயமாக இது உங்களுக்காக வருகிற வார்த்தைங்கிறத உங்கள் உள்ளத்தால் புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடிச்சி கொண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க.
இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் சொல்கிறாரு, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆமென். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆமென். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாராம். அவருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்னு வசனம் சொல்லுது. நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாக இருக்கிறபடியினால் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புங்க. அமேன். அவர் தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறாராம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் அவரை தான் அண்டி இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் நாம் நம்ப போகிறதில்ல. நாம் நம்பி இருக்கிறது தேவனை மாத்திரம்தான். அவர் தான் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக இருக்கிறாரு. அதனால் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறாராம். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாக இருக்கிறதுனால நன்மை பலனாக வரப்போகுது. நீதிமான்களுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்குது. இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறதுனால அது எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஆமென். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். இதில் யாரெல்லாம் சின்னவங்க, நான் ரொம்ப சிறியவனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, தேவன் உங்களை பலத்த ஜாதி ஆக்க போகிறாரு. ஆமென். ஏன்னா நம்ம எல்லார் மேலேயும் கிருபையின் மேல் கிருபையை தேவன் அனுப்புகிறாரு. ஆமென். தகுதியே இல்லாத நமக்கு தேவனுடைய கிருபையினால் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் வார்த்தையை நேசிக்கிறதுனால, வார்த்தை மேலே வாஞ்சையாக இருக்கிறதுனால தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறாரு. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. எல்லாருடைய அப்பா ரிக்வஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும்ப்பா. அவங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் அறிவிங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. அவங்க சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவுறதுக்கு யாருமே இல்லாமல், விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் விசாரிக்கிறீங்கப்பா, ஆறுதல் படுத்துகிறீங்க ஏசப்பா. ஆமென். எங்களை நீதிமான்கள்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்து கொள்ளணும்ப்பா. ஆமென். அந்த பிள்ளைகள் அப்பா கணவன் கைவிடப்பட்ட நிலையில், ஆமென், பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் அப்பா யாருமே இல்லாமல் இப்பொழுது அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. எனக்கு உதவ யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறாங்கப்பா. இன்னும் சிலருக்கு எல்லாரும் இருந்தும் யாருமே உதவுறதில்லப்பா. யாராலையும் ஆறுதல் கொடுக்க முடியலப்பா. ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட இன்றைக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கான ஆறுதல், இந்த பிள்ளைகளுக்கான நன்மை நீங்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும்ப்பா. ஆமென். உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்தந்த தேவைகளை நீங்கள் சந்திங்க ஏசப்பா. நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க ஏசப்பா. பிசாசின் கிரியைகளை அத்தனையும் அழித்து போடுங்க ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு வாங்கி தந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடணும் ஏசப்பா. ஆமென். சுகமான வாழ்க்கை வாழ வைங்க ஏசப்பா. எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து எங்களை தப்புவீங்க ஏசப்பா. எல்லா விதமான தீய எண்ணங்கள்லேருந்து எங்களை விடுவீங்க ஏசப்பா. இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தால் நிரப்புங்க ஏசப்பா. இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.